லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மல்கியா 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, திரும்பவும் வித்தியாசத்தை காண்பீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிறார். ஆமென் சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். திரும்பவும் வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களுடைய சரீரத்துல, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய பொருளாதாரத்துல, உங்களுடைய தரிசனத்துல, தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களில் திரும்பவும் நான் ஒரு பெரிய வித்தியாசத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் வித்தியாசங்களை உண்டு பண்ணுகிற கர்த்தர். மற்றவர்களைப் போல நம்மை ஒரு நாளும் கர்த்தர் வைப்பது கிடையாது. அவர்களை காட்டிலும் எப்பொழுதும் நம்மை ஆண்டவர் பெஸ்டா தான் வச்சிருக்கிறார். ஆனாலும் அநேக நேரங்களில் பல்வேறு சந்தேகங்கள் வருவதுண்டு, பல்வேறு குழப்பங்கள் வருவதுண்டு. ஏன் ஆண்டவரே, நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன், நான் சபைக்கு எவ்வளவு ஒழுங்கா போறேன், எவ்வளவு பரிசுத்தமா வாழ்றேன், ஆனாலும் அவனை காட்டிலும் நான் குறையத்தானே இருக்கிறேன். துன்மார்க்கனை பாரும், அவன் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு போகிறான். தேவனை குறித்த அறிவு அவனுக்கு இல்ல, தேவனை குறித்த வைராக்கியம் அவனுக்கு இல்ல. அவன் வேறொரு மதங்களை சார்ந்து போய் கொண்டிருக்கிறான். ஆனால் நானோ இரவும் பகலும் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் அவன் என்னை காட்டிலும் மிகவும் சிறப்பாய் இருக்கிறானே, ஏன் எனக்கு மாத்திரம்? பல்வேறு நேரங்களில் இந்த கேள்விகள் நமக்கு வருவதுண்டு. தாவீதுக்கும் இதே கேள்விதான் வந்துச்சு. துன்மார்க்கர் சுகஜீவியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நானோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே. இரவு நேரத்துல தான் அதற்குரிய ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைச்சி பின்னாடி அவன் சொல்லுகிறான், நீரோ அவர்களை சறுக்கலான இடத்தில் நிறுத்தி இருக்கிறீர், ஒரு நிமிஷத்தில் அவர்கள் அழிந்து போவார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, மற்றவர்களோடு உங்களை கம்பேர் பண்ணாதீங்க, துன்மார்க்கரோடு உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஆண்டவரை ஆராதிக்காத, சோத்திரம், தேவனை பின்பற்றாத மற்ற மனிதரோடு நீங்கள் அவர்களோடு உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. அவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை சிறப்பாய் மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவர்கள் ஒருவேளை இன்றைக்கு, சோத்திரம், அவர்கள் பெரிய நிலைமையில் இருக்கலாம், இன்றைக்கு சுகபோகமாய் வாழலாம், ஆனாலும் அவர்கள் சறுக்கலான இடத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நான் தாழ்த்தப்பட்ட இடத்தில் இருந்தாலும் எனக்கென்று ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்தில் கர்த்தர் என்னை ராஜாக்களோடு அமர வைக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாக போகிறது. இந்த வார்த்தையை அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால், நீங்களும் நானும் அவருடைய வேறப்பட்ட சோத்திரம் இரக்கத்தினால, கிருபையினால கர்த்தர் நம்மை மீட்டு நீதிமான்களாக்கி இருக்கிறபடியினால், மெய்யாகவே இந்த நாட்களில் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சகோதரனே, சகோதரியே, சோத்திரம், திரும்பவும் நீங்கள் வித்தியாசத்தை காண போகிறீர்கள். எவைகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற காரியங்களில் திரும்பவும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வித்தியாசத்தை கர்த்தர் ஆதியாமத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டார். பகலுக்கும் இரவுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினாராம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது.
பகலுக்கும் இரவுக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினாராம். நான் இதை இப்படி தான் யோசிச்சேன். பகலுக்கும் இரவுக்குமே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார் என்று சொன்னால், வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிற எனக்கும் இருளின் பிள்ளைகளாய் இருக்கிற அவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் திரும்பவும் உண்டு பண்ண அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். இருளின் பிள்ளைகளுக்கும் இருளின் அதிகாரத்தில் வாழ்கிறவர்களுக்கும் உங்களுக்கும் நிச்சயமாய் ஒரு பெரிய வித்தியாசத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். இத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹalleluya. எகிப்தின் ஆடு மாடுகளுக்கும் இஸ்ரவேலின் ஆடு மாடுகளுக்கும் வித்தியாசம் இருந்ததா? யாத்திராகமம் 8வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஒரு வித்தியாசத்தை நான் காண செய்வேன். நம்ம வீட்டில் வளர்ற மிருக ஜீவன்களுக்கு கூட ஒரு வித்தியாசம் உண்டாகுமா? அதை நான் இப்படித்தான் யோசித்து பார்க்கிறேன். அவனுடைய மிருக ஜீவனுக்கும் நம்முடைய மிருக ஜீவனுக்குமே ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னார்னா, என் பிள்ளைய அதை காட்டிலும் வித்தியாசமாய் கர்த்தர் நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க பிள்ளைகளை குறித்த பல கனவுகள் இருக்கலாம், உங்க பிள்ளைகளை குறித்த பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்தம் பிற்கால வாழ்க்கையை குறித்து நீங்க ஒரு பெரிய திட்டம் போட்டு வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலைகள் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த திட்டத்திற்கு விரோதமாக எதிராக நடந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். ஆடு மாடுகளுக்கே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னார். உன்னுடைய பிள்ளையை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நிச்சயமாய் உன் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த நாட்களில் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் சொல்லி செபிக்க செபிக்க உங்க பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த நாட்களில் கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை சுற்றிலும் உங்க கூட வேலை பார்க்கிற இடத்துல பல பேர் இருந்தாலும், உங்களை சுற்றிலும் உங்க கூட படிக்கிறவங்க பல பேர் இருந்தாலும், உங்களை சுற்றிலும் பல சொந்தக்காரர்கள் இருந்தாலும், அத்தனை பேரை காட்டிலும் பல மடங்கு கர்த்தர் திரும்பவும் வித்தியாசத்தை உங்களுக்கு காண செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆமென் சொல்லி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. பிரைஸ் காட், ஹalleluya. 12 பேரோட தான் 12 பேரோட தான் யோசேப்பு வளர ஆரம்பிச்சான். ஆனா அந்த 12 பேர்லையும் யோசேப்பை மாத்திரம் கர்த்தர் வித்தியாசமாய் உயர்த்த ஆரம்பித்தார். 8 பேரோட தான் தாவீது வளர ஆரம்பித்தான். ஆனால் வளர 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 தாவீதை மாத்திரம் வித்தியாசமாய் கர்த்தர் வளர்க்க ஆரம்பித்தார். பிரைஸ் காட். ஒரே வயிற்றுக்குள்ளதான் ஏசாவும் யாக்கோப்பும் 2 பேரும் ஒன்று போலதான் இருந்தாங்க, ஒரே வயிற்றுக்குள்ளதான் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்க வீட்டில் இருக்கிறவர்களுக்கு மத்தியில, உங்கள் உறவினர்களுக்கு மத்தியில, உங்க பிசினஸுக்கு மத்தியில, உங்க கூட வேலை பார்க்கிறவர்களுக்கு மத்தியில, உங்க கூட படிக்கிறவங்களுக்கு மத்தியில அவர்களை காட்டிலும் பல மடங்கு நான் திரும்பவும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் வித்தியாசத்தை காண போகிறீர்கள். ஹalleluya. உங்க கையின் பிரயாசத்துல வித்தியாசத்தை பார்க்க போறீங்க, உங்க பிசினஸ்ல வித்தியாசத்தை பார்க்க போறீங்க, உங்க பொருளாதாரத்துல வித்தியாசத்தை பார்க்க போறீங்க, உங்க உயர்வுல, உங்க மேன்மையில, உங்க ஆசீர்வாதத்துல நான் சொல்லுகிறேன், இதுவரை இல்லாத அளவிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தருடைய ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நீங்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்து திரும்பவும் கர்த்தர் உயர்த்த போகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? திரும்பவும் once again, திரும்பவும். அந்த திரும்பவும் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆல்ரெடி ஒரு முறை பண்ணி இருக்கிறார். ஆல்ரெடி ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீதிமானாய் வாழ்ந்த அந்த நாட்கள்ல ஒரு பெரிய வித்தியாசம் உங்களை கொண்டு கர்த்தர் செய்தார். ஆனால் சில காலங்கள் தள்ளி போக போக அந்த அபிஷேகத்தை, இந்த வல்லமையை இழந்து போய்விட்டோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தீங்க. ஒரு காலத்துல நாங்க நல்லா இருந்தோம், ஒரு காலத்துல நாங்க மேன்மையா இருந்தோம், எங்க ஆவியில, எங்க அபிஷேகத்துல, எங்க வளர்ச்சியில நாங்க நல்லா இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஏதோ சில போராட்டத்தினால, ஏதோ சில சூழ்ச்சியினால இன்றைக்கு நாங்கள் தவறின நிலைமையில் இருக்கிறோம் என்று ஏங்கி கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். திரும்பவும் நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறேன்.
உனக்கும் அவர்களுக்கும், உன் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும், உன் பிசினஸுக்கும் அவர்களுக்கும் ஸ்தோத்திரம், உன் அரிக்கட்டு தான் நிமிர்ந்து நிற்கும் என்பதை திரும்பவும் நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பியுங்கள். Praise God. உங்களுக்கு தெரியும் எதுல எல்லாம் ஒரு டிஃபரண்டா கர்த்தர் அற்புதத்தை செய்யணும், எதுல எல்லாம் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல கண்களை மூடி ஆவியில நிரம்பி செபிக்க ஆரம்பிங்க. Praise God. Hallelujah. உங்க சரீரத்துல, Hallelujah, உங்க பொருளாதாரத்துல, உங்க வளர்ச்சியில, உங்க மேன்மையில இதுவரை இல்லாத அளவிலே திரும்பவும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். இந்த வார்த்தை அப்படியே பிடித்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. என் கணவன் வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்க்கணும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்க்கணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும், என் பொருளாதாரத்துல ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும், என் வீட்டில என் அபிஷேகத்துல ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். யாரெல்லாம் சொல்லி செபிக்கிறீர்களோ அவர்கள் மேலே இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை ஊற்றுகிறார். நீங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த நாளில் காண போகிறீர்கள். Yes Lord, in Jesus name. இந்த சத்தத்தின் கீழே என் ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். மறுபடியும் ஒரு பெரிய வித்தியாசத்தை அவர்கள் ஆண்டவரே காண போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சந்தோஷமா அந்த நாளை ஆரம்பிங்க. திரும்பவும் ஒரு பெரிய வித்தியாசம் உங்க லைஃப்ல உண்டாக போகுது. Praise God. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அநேகர் இந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. God bless you.